இன்றைய வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூர்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28 And we know that all things work together for good to them that love God, to them who are the called according to this purpose. Romans 8:28. ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனுடைய அழைப்பு பரம அழைப்பு. அது எப்படிப்பட்ட அழைப்பென்றால், ஒரு வசனம் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த சிலரில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும். அவருடைய அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்கும்போது நமக்கு எல்லா தேவைகளும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது வேதம். அதன்படி நாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது நாம் சகலமும் நமக்கு ஏதுவாக நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதில் எல்லளவும் நமக்கு சந்தேகம் வேண்டாம். அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும். அதை நாம் எப்படி செய்ய வேண்டும்? நம்மளுடைய கிரியைகளிலே அதை வெளிப்படுத்த வேண்டும். கிரியைகள் என்றால் என்ன? நம்முடைய செயல்கள். செயல்கள் என்றால் என்ன? நம்மளுடைய உணர்வுகள். அந்த உணர்வுகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் நாம் மட்டும் நல்வழிப்பட்டால் பத்தாது. நாம் அனைவரையும் நல்வழிப்படுத்த வேண்டும். தேவனுடைய காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதே இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமேன்.